வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இந்த ஜுவல் பாக்ஸை வித் நேம் அண்ட் கிளாஸி லுக்கோட ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃப்ரோசன் ஜுவல் பாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் செய்கிறதுக்கு MDF பேஸ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒயிட் அக்ரலிக் ஆர் ஜெஸோவால் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் பெயிண்டிங் நல்லா ட்ரை ஆன பிறகு டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் மாதிரி ரீக்ரியேட் பண்ண போகிறதால இந்த பாக்ஸ்க்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கிற இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் தேவையான அளவு கட் பண்ண பிறகு இந்த டிகோபாஜ் பேப்பர் பேக் சைடில் 2 லேயர் ஆஃப் பேப்பர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்பாஜ் ப்ளூ இந்த பாக்ஸில் அப்ளை பண்ணி ஸ்லோவாக ரிங்கிள்ஸ் இல்லாமல் இந்த டிகோபாஜ் பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். அவ்வளோதான், டாப்பில் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஏதாவது ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணி இப்படி ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி இந்த ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லாக் கிட்டக்க கொஞ்சமா தண்ணி யூஸ் பண்ணி இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸில் எல்லா சைட்லையும் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த எட்ஜஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை சாண்ட் பேப்பரால் ஸ்மூத் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஜுவல் பாக்ஸோட பேக் சைட் அண்ட் பாட்டம் பார்ட்டில் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டார்க் க்ரீனில் பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரோசன் ஜுவல் பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஃப்ரோசன் டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பண்ண சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த ஜுவல் பாக்ஸை பண்ணலாம்.
இந்த லாக் கிட்டக்க கொஞ்சமா தண்ணி யூஸ் பண்ணி இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நைஃப் யூஸ் பண்ணி இந்த இடத்த ஓபன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் பேஸ் தெரியிற இடத்துல ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யாருக்கு கிஃப்ட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய நேமோட லெட்டர்ஸை மாட்பாஜ் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெசின் போர் பண்ணலாம். இந்த 2 ஜுவல் பாக்ஸும் டிசைன் பண்ணியாச்சு, அதில் நேமும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி இதில் கிளாஸி ஃபினிஷை எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னரை 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் மேலே ரைஸ் ஆகிடும். அதை ஸ்டிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இல்லாட்டி பியூட்டின் டார்ச் ஆர் ஹாட் வாட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி கூட இதில் இருக்க பபிள்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஜுவல் பாக்ஸோட லாக் அண்ட் ஹிஞ்சை ரிமூவ் பண்ணிட்டு ரெசின் போர் பண்ணலாம். ஈவன் டிகோபாஜால டிசைன் பண்ணுறப்பே கூட இது மாதிரி லாக் அண்ட் ஹிஞ்சை ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெசின் போர் பண்ணி முடிச்ச பிறகு பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலாம். அப்புறம் 24 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். அப்புறம் பாக்ஸோட அன்இவனா இருக்கிற எட்ஜஸை சாண்ட் பேப்பர் நம்பர் 100 அப்புறம் 120 ஃபைனலாக 150 யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். நெக்ஸ்ட் எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ண பிறகு பாக்ஸ் இன்சைடில் ஃபோம் ஷீட் வைக்கலாம். இது ஒரு நல்ல சாஃப்ட் எஃபெக்ட் கொடுக்கும். ஃபோம் ஷீட்டை ஃபெவிகால் அப்ளை பண்ணி பாக்ஸ் இன்சைடில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஜுவல் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோம் ஷீட்டை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு வார்னிஷ் அப்ளை பண்ணி பண்ண ஒர்க்கை சீல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ண ஹிஞ்ச் அண்ட் லாக்கை ஸ்க்ரூ போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஓரளவுக்கு சிமிலராக எங்கிட்ட இருந்த இந்த ஜுவல் பாக்ஸ் மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் வித் நேமோட அண்ட் ஷைனியான இந்த ஃப்ரோசன் ஜுவல் பாக்ஸும். உங்களுக்கு இந்த ஜுவல் பாக்ஸ் ஐடியாஸ் பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.